ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு. இனி டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க பிள்ளைங்க. நான் வந்து ஹெல்த்தியாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் வகைகளும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்துக்குறங்க. இப்போ நான் வந்து 2 உலக்கு, இந்த 100 கிராம் உலக்குக்கு வந்து பச்சரிசி 2 உலக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 மண்டவளம், 2 ஏலக்காய், 1 முறை தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே 3 நல்ல கஞ்ச வாழைப்பழத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பச்சரிசியை வந்து நம்ம 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். இது 2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். பச்சரிசி எனக்கு 2 மணி நேரம் ஊறிச்சு. இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்ற போகிறோம். பாருங்கள், நான் பழம் வந்து 3 பழத்தையும் சேர்த்துக்கிறேன். 3 பழத்தையுமே நான் உள்ளே வந்து ஆட் பண்ணிட்டேன். 2 ஏலக்காய், திருவி வச்சுருக்கேன் தேங்காய் பூ. நான் பாதி தான் சேர்க்குறேன், ஏன்னா வந்து பழம் 3 நான் அப்படியே போட்டதுனால அதில் வந்து இனிப்பு இருக்கும். ஸோ மண்டபத்தை வந்து பாதியை நான் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்றாப்புல வந்து அளவு வந்து இனிப்பு அளவை கூட்டிக்கிறீங்க. இது வந்து நம்ம இப்போ வந்து நல்ல மாவு மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம் கட்டியாக. பாருங்கள் எந்த கட்டியாக இருக்குன்னு, மாவு மாதிரி. ஓகேங்களா, இந்த பதத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஓகே, பாருங்கள் தோசை மாவு பதத்தில் இருக்குது. நான் இதுக்கு வந்து நாட்டு வாழைப்பழம் போட்டேன். உங்களுக்கு என்ன வாழைப்பழம் இருக்கோ அது கனிஞ்சிருந்து நல்லா இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே நம்ம மூடி வச்சிடணும். நான் சொன்ன மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு மூடி வச்சுருந்தேன். 1/2 மணி நேரம் ஆகிட்டு நான் வந்து இப்போது பன்னீர்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுறேன். நீங்கள் நெய், நல்லெண்ணெய் இது 2ல் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நான்ஸ்டிக் கல்லில் லைட்டாக சூடு ஏறினா போதும். அப்போ நம்ம சிம்மில் போட்டால் தான் மாவு வந்து நல்லா வெந்து வரும். பாருங்க, இதை அப்படியே மாற்றி போட போகிறோம். வலுக்குது என்ன ஓகேங்களா? ஓகேவா? பாருங்கள், பணியாரம் வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் பழம் இல்லைன்னு நினைக்காதீங்க. பழம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து 2 உளுந்தம்பருப்பு, 2 உலக்கு போட்டுக்கு நீங்கள் 1/2 உலக்கு உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சாலும் இந்த மாதிரி பணியாரம் ரெடி ஆயிடும். அதை நான் நாளைக்கு நாளை கழிச்சு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஈஸியான மெத்தடில் நமக்கு எவ்வளோ சாஃப்டாக ஹெல்த்தியான பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எனக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். Thank you.